ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இப்போ லைவாக வந்து மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் நம்ம நேற்றுக்கே நான் உங்களுக்கு கேண்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து டோஜி கேண்டில் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் இன்றைக்கி ஓப்பன் ஆகும். தென் வெனஸ்டேனாலே ஒரு ட்ரிக்கி பாயிண்ட் வந்து பையிங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூஎஸில் வந்து ஃபெட் மீட்கான அவுட்கம் இருக்குது. யூஎஸ் ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ்க்கான ஃபைனலைஸ் பண்ணக்கூடியது இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு. இன்றைக்கி மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பனே வந்து 13,663 ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று க்ளோஸ் ஆனது 13,643 நேற்று 13,567 நேற்று க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனே வந்து 13,663 ஓப்பன் ஆகி 666 ஹை கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து 600 சம்திங்கில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எக்ஸாக்டாக வந்து 660 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு மார்க்கெட்டும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டு இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சினாரியோவில் தான் உங்களுக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ செக்டார் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இன்றைக்கி எல்லா செக்டாருமே இன்றைக்கி நமக்கு பாசிட்டிவில் தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி எந்த ஒரு செக்டாரும் கூட நமக்கு மைனஸ்ன்றதுமே இல்லை. ஸோ எல்லா செக்டாருமே நமக்கு பாசிட்டிவ் சவுண்டில் தான் நமக்கு போயிட்டுருக்கு. ஏசியன் மார்க்கெட்டும் நமக்கு பார்க்கும்போது ஏசியன் மார்க்கெட்டுமே ஹேங்ஸன் நமக்கு மார்னிங் நம்ம பார்க்க வேண்டியது ஏசியன் மார்க்கெட்லேயே பார்க்க வேண்டியது ஹேங்ஸன் தான் நம்ம சப்போர்ட்டிவாக பார்க்கணும். அதான் நமக்கு மேஜர் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. அது நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. 228 பாயிண்ட் இதில் இருக்குது. தைவான் இண்டெக்ஸ் 235 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் நமக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ வரைக்குமே பார்க்கும்போது ஒரு நல்ல திக்கான ஒரு அப் ட்ரெண்ட் மூவிங்கில் தான் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து நமக்கு இன்றைக்கி எந்த ஒரு ஸ்டாக்ஸ்னால் பையிங் எடுத்தாலும் மினிமம் ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம ட்ரேடிங் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் மொரட்டோரியம் கேஸு வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதுக்கான இம்பேக்ட் இருக்கும்போது நம்ம பேங்க் நிஃப்டிலையும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் கொடுப்பாங்க. திரும்பவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் தான் பண்ணுவாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம பேங்க் நிஃப்டியுமே ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து செபி போர்ட் மீட்டிங் இன்றைக்கி நடக்குது. செபி போர்ட் மீட்டிங் நடக்கிறதே இருந்தாலுமே நம்ம மார்க்கெட்டுக்கான ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸஸில் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதனுடைய அஜெண்டா நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா எஃபிஓ பண்ணுறதுக்கு, அதை ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் உள்ளுக்க வருதுன்னு அதை ஐபிஓ பண்ணுவோம். அந்த ஸ்டாக்ஸு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ மூலமாக, அதாவது பப்ளிக் ஆஃபர் மூலமாக வாங்கணுன்னாங்கன்னா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். ஸோ அந்த விஷயமாகவும் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரிசல்யூஷன் ப்ராசஸ். இப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இன்சால்வன்சி ப்ராப்ளத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது விஷயமாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபைனலாக வரும். ஸோ இது ஜஸ்ட் வந்து மீட்டிங்கான அஜெண்டா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தோம்னா லிஸ்டிங் ஆப்ளிகேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்குயர்மெண்ட்ஸு. ஸோ நம்ம ஸ்டாக் வந்து இங்கே லிஸ்டிங் பண்ண போகும்போது என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன வேணும்னு சொல்லிட்டு அது விஷயமாகவும் ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டண்டான விஷயம். இதை பேஸ் பண்ணியும் நமக்கு மார்க்கெட்டோட மூவிங் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதனுடைய இம்பேக்ட் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட் இன்னும் மத்தியானத்துக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா 13,600க்கு மேலே இருக்குது. 13,600க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகும்னா 14,100 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் கொடுக்குறாங்க. இது வந்து இன்னொரு இதுலேருந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நமக்கு நியூஸ் கொடுத்துருக்காங்க எடில்வைஸ் செக்யூரிட்டிஸ்லேருந்து. ஸோ இந்த சமயத்தில் வந்து அவங்களே ஸ்டாக்ஸுக்கான பையிங் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஒரு பைக்கால் டெலிவரி பைக்கால் தான் இது வந்து டெலிவரி கால்ஸ் வர்றது எல்லாமே நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ட்ரேடர்ஸ்க்கும் உண்டான ஒரு இது, இன்வெஸ்டர்ஸுக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ட்ரேடர்ஸும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு இன்ட்ராடேயும் வெளியே வந்துக்கலாம், ஃபியூச்சர்லேயும் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்லேயும் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு வந்து டார்கெட் 420 ரூபாய்க்கு டார்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பையிங்க்கு. தென் வந்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்து அவங்களோட டார்கெட் 1,280 ரூபா வரைக்கும் டார்கெட்டில் பைக்கால் கொடுத்துருக்காங்க. தென் மைண்ட் ட்ரீ வந்து பார்த்தோம்னா 1,600 ரூபா டார்கெட்டில் கொடுத்துருக்காங்க பையிங் கால்ஸ் தான்.
ஸோ அசோக் லேலாண்ட் வந்து 103 ரூபா அதில் பையிங் கால்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எல்லா செக்டார் ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல மூவிங்கில் தான் போயிட்டுருக்கு. அதனால் அது கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா டாப் பையர்ஸ் அண்ட் லூசர்ஸில் இருக்கிறது பார்த்தோம்னா டாப் கெய்னர்ஸில் இருக்குது M&M, டாடா மோட்டார்ஸ், UPL, டிவிஸ் லேப், ONGC. இது கொஞ்சம் ஆட்டோ செக்டர் கொஞ்சம் லீடிங்கில் இருக்குது. லூசர்ஸில் பார்த்தோம்னா அதுலேயும் வந்து ஆட்டோ செக்டர்ஸ் இருக்குது. ஈச்சர் மோட்டார் வந்து மைனஸில் இருக்குது. டெக் மஹிந்திரா, கெயில், HCL டெக், கோட்டாக் மஹிந்திரா பேங்க் எல்லாமே நமக்கு மைனஸில் இருக்குது. ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்னால் பஜாஜ் ஃபினான்ஸ் நேற்றுக்கு நல்லா ஏறிச்சு. 200 ரூபா 220 ரூபாய்க்கு சம்திங்கில் ஏறிச்சு. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. தென் ரிலையன்ஸ் அண்ட் ஃப்ளாட் நோட்டில் இருக்குது. HDFC, டாடா ஸ்டீல், M&M இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸு. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்னால் வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு ஒத்து வர ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கான உங்களுக்கு ஸ்டாக்ஸு. உங்களுக்கு வந்து அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸாவது இதுக்குள்ள வந்து என்ட்ரி எக்ஸிட்டுக்கு உங்களுக்கு இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ். அது வேல்யூ வைஸ்லேயும் சரி உங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்லேயும் சரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம், ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி இன்ட்ராடேக்கே ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி லைவ் ட்ரேடிங்கில் நீங்கள் பார்க்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணாலே இன்றைக்கி ஒரு இன்ட்ராடேக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் இந்த டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் டெலிவரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வந்து எந்த ஸ்டாக் நல்லா டாப் லூசரில் இருக்கோ நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து டெலிவரிக்கு பிக் பண்ணால் ஒரு 2 to 3 டேஸில் வெளியே வந்துக்கலாம். அதே போல் கையில் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு டாப் கெய்னர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு நம்ம ஹோல்டிங்ஸில் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணி நீங்கள் செல் அவுட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் இன்றைக்கி இன்ட்ராடேக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இது பேஸ் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்தோம்னா என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.